வணக்கம், நான் உங்கள் சுபாஷ் பில்டர் சண்முகராஜ் பேசுறேன். நம்ம எப்பயுமே இந்த பேஸ்மெண்ட் போட்டோம் அப்படின்னு சொன்னா மண்ணை ஃபுல் பண்ணி தளம் குலைச்சிட்டு இந்த 1.5 இன்ச் காங்கிரீட் போடுவோம். இதுக்கு மேல நம்ம டைல்ஸ் வச்சிருவோம். இதுக்கு மேல வேற நம்ம காங்கிரீட் போட மாட்டோம். இதுதான் வழக்கமான ஒர்க்கு. ஆனா நம்ம என்ன செய்யறோம், இந்த பேஸ்மெண்ட்ல இந்த 1.5 இன்ச் சல்லி போட்டுட்டு அதுக்கு மேல கம்பி கட்டி நம்ம காங்கிரீட் போடுறோம். பாருங்க, நம்ம கம்பி கட்டி எல்லாமே ஒரு காங்கிரீட் போட்டுருவோம். இது எத்தனை தலைமுறை ஆனாலும் நமக்கு இந்த பேஸ்மெண்ட் எதுவுமே செய்யாது. அதுபோக நம்ம பேஸ்மெண்ட்டுக்குள்ளே ஒரு தனி டென்ட் ஆயிடும். இதுக்கு மேல நம்ம எத்தனை மாடினாலும் கட்டலாம். ஏன்னா கீழே எர்த்து பீம் 2 அடி போடுறோம், பெல்ட் வந்து 1/2 அடி பெல்ட் போடுறோம். அதுக்கு மேல 1.5 இன்ச் காங்கிரீட் போட்டு அதுக்கு மேல நம்ம இதை ரூட் மாதிரி கம்பி கட்டி காங்கிரீட் போடுறோம். அதனால எந்த காலத்திலையும் இது ஒண்ணுமே பண்ணாது. எத்தனை தலைமுறை ஆனாலும் எந்த ஒரு பாதிப்பும் வராது. அதுபோக பேஸ்மெண்ட்டுக்குள்ளேயே நம்ம பூசித்தான் மண்ணும் அள்ளி போடுறோம். பாருங்க, இதை நம்ம பூசித்தான் மண்ணும் அள்ளி போடுறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால், தேவை இருந்தால் வந்து பாருங்க. நன்றி.